பண்டிகை நாட்களில் பொது போக்குவரத்து நிரம்பி வழியும், குறிப்பாக ரயில்கள் மிகுந்த நெரிசலாக இருக்கும். எனவே கூட்டத்தை குறைக்க சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்படுவது வழக்கமானதுதான். அந்த வகையில் மைசூர் முதல் ராமநாதபுரத்திற்கு சிறப்பு ரயிலை அறிவித்திருக்கிறது தெற்கு ரயில்வே. மைசூரிலிருந்து இயக்கப்படும் இந்த ரயில் மாண்டியா, ராம்நகரம், கெங்கேரி, பெங்களூர் கண்டோன்மெண்ட், ஓசூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, மானாமதுரை, பரமக்குடி என பயணித்து இறுதியாக ராமநாதபுரம் வந்து சேரும். இந்த சிறப்பு ரயிலில் 2 2ஆம் வகுப்பு ஏசி பெட்டிகள், 5 3ஆம் வகுப்பு ஏசி பெட்டிகள், 8 ஸ்லீப்பர் பெட்டிகள், 4 முன்பதிவில்லா பெட்டிகள், 1 2ஆம் வகுப்பு பெட்டி மற்றும் 1 லக்கேஜ் பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும். செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் இந்த ரயில் திங்கட்கிழமை தோறும் அக்டோபர் 27ஆம் தேதி வரை இயக்கப்படுகிறது. முதல் ரயில் செப்டம்பர் 15ஆம் தேதியன்று மைசூரிலிருந்து மாலை 6:35 மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலை 10 மணிக்கு ராமநாதபுரத்திற்கு வந்து சேர்கிறது. முன்பதிவு விரைவில் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மறுபுறம் ராமநாதபுரத்திலிருந்து செப்டம்பர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 3:15 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் பரமக்குடி, மானாமதுரை, மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, ஓசூர், பெங்களூர் கண்டோன்மெண்ட், பெங்களூர், கெங்கேரி, ராம்நகரம், மாண்டியா வழியாக இறுதியாக அடுத்த நாள் அதாவது புதன்கிழமை காலை 7:45 மணிக்கு மைசூர் வந்து சேரும். 2 மார்க்கத்திலும் திங்கள், செவ்வாய் என தலா 7 வாரங்களுக்கு ஒரு நாள் என மொத்தம் 7 நாட்கள் ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பு தென் மாவட்ட மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பண்டிகை நாட்களில் தனியார் பேருந்துகள் கொள்ளை லாபத்திற்கு டிக்கெட்டுகளை விற்கின்றனர். அதை ஒப்பிடும்போது சிறப்பு ரயில் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றனர்.